நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு அகத்தியர் வழிபாடும் என்னும் நூல்ல இருந்து அகத்தியர் ஞானபீடம் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம். இதுல ஐயா கஜராஜ சுவாமிகளை அந்த கோவிலுக்கு வராததுனால ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அவங்களோட ஆசையா குங்குமமும் மலரும் அனுப்பிய பிரசாதத்தை பத்தி விளக்கியிருந்தாங்க. அதுக்கு கீழே இது கஜராஜ சுவாமிகள் சொல்றாங்க. இதை அனுப்புனப்போ ஐயா கஜராஜ சுவாமிகள் சொல்றாங்க, ஆ எத்தனை எத்தனை இன்பம் அப்பா அப்பா, உன் அருள், உன் தயை, உன் அன்பும் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தேன், எத்தனை கோடி புண்ணியங்கள் உன்னை நான் குரு என்றலை, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேன் அப்பா, யாருக்கும் கிடைக்காத இத்தகைய அருளை நீ யாருக்கும் கொடுக்காத எனக்கு ஏன் தந்தாயப்பா, என்ன தவம் செய்தேன் நான் இப்படிப்பட்ட பிறவியை எடுக்க, எத்தனை எத்தனை ஜென்மங்கள் அப்பா, எத்தனை எத்தனை இன்பங்கள் அப்பா, என்ன தவம் செய்தேன் நான், எத்தனை தவம் செய்தேன், உன் அன்பை பெற தேவா எத்தனை எத்தனை புண்ணியங்கள் பெற்றேன் அப்பா, தேவருக்கு கிடைக்காத கருணை எனக்கு இன்று நீர் அளித்தீர் தேவா, தேவா எத்தனை கோடி புண்ணியங்கள் படைத்தேன் இத்தகைய குருவை அடைய, எனக்கென்று வந்தாய் நான் என்ன கேட்டேன், வந்ததும் மகனே என்று அன்புடன் அழைத்தாய், இதுவல்லவோ எனக்கு புதிராக இருக்கு, அகத்திய மாமுனி என்றும் அகத்திய மகாரிஷி என்றும் ரிஷிகளுக்கு எல்லாம் பெரியோர் என்றும் அடையோர் என்றும் பேரும் புகழும் பெற்ற படையோர் என்றும் பேரும் புகழும் பெற்ற நீ அல்லவோ குருதேவா, நீ அல்லவோ குருதேவா, அன்று எனக்கு நீ குருவாயிருக்க நான் உன் காலடியில் அமர்ந்து உன் கருணையை நான் பெற்றேன் அல்லவோ, இன்றும் கலிகாலத்திலும் எனக்கு ஓர் அருள் புரிந்தாய், இது வல்லவோ பெரிய வெந்தை அல்லவோ, எனக்கு என்று அல்லாது என்னுடைய எல்லோருக்கும் நல்லோருக்கும் ஊராருக்கும் வெளியோருக்கும் உங்கள் ஞானத்தை அருள் புரிகின்றீர், அத்தகைய புண்ணியங்களை நாங்கள் பெற்றது எங்களுக்கு நற்செய்தி அல்லவோ. இதுக்கு அகத்தியர் ஐயா சொல்றாங்க, அருள் புரியும் அப்பனே என்று என்னை அழைத்தாய், நான் உன் அப்பனும் நான் உன் குருவும் அல்லவோ, குரு என்று அழைத்த போது ஞானத்தையும் தருவேன், நான் விஞ்ஞானத்தையும் தருவேன், அப்பர ஞானத்தையும் தருவேன், அதற்கு மேலாக பிரம்ம ஞானத்தையும் தருவேன் அப்பா, நான் கொடுக்கும் நூலினை நீ நல்லோருக்கு கொடுத்து நல்லதோர் வழிகாட்டி கண் திறந்து ஒளிகாட்டி ஊருக்கு ஒளி கொடுக்கும் கதிரவனை போல் ஒளியை கொடுக்கும் நூலினை நான் சக்தியையும் நான் உனக்கு தருவேன், இத்தகைய நூலினை தகுதியுள்ளோருக்கு தருவேன், இத்தகைய நூலினை அகத்திய வழிபாடு என்று நீ அளிப்பாய், நான் இருக்கும் இவ்விடம் அகத்திய ஞானபீடம் என்றும் பெயர் பெறும், உள்ளத்தில் வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு நல்லதோர் செயலை செய்ய வேண்டும் என்று அன்று கடவுளை கேட்டுக்கொண்ட பலன் அல்லவோ, நீ என்னை அப்பனே என்று அழைத்த போது உள்ளமெல்லாம் உருகுதையா, நான் உன்னை மகனே என்று அழைத்த போது என் உடலெல்லாம் உருகுதையா, நான் ஞானத்தை உனக்கு தருவேன், உனக்கு அல்லாது யாருக்கு தருவேன் அப்பா. அகத்திய ஞானபீடம் பெங்களூர்ல நரசிம்மபுரம் அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், நான் சரியா தெரியல, நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், எங்கே இருக்கு ஸ்பெசிஃபிக் பிளேஸை சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம ஐயா இந்த நூலை பற்றி பேசியிருக்கிற விஷயங்களும் தன்னோட குருவுக்கு எவ்வளோ கீழ்ப்படைஞ்சு எவ்வளோ ஒரு ஹம்பிளாக தாழ்ந்து பணிவோடு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்னு நான் விரும்புகிறேன். நம்மளும் நம்ம குருக்கிட்ட தாழ்வாக அதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம், நம்மளோட அப்பாவாக இருக்கலாம், உங்களோட கடவுளை நீங்கள் அம்மாவோ அப்பாவோ குருவோ தெய்வமோ யாருனாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் கொடுக்க வேண்டிய மரியாதையை நல்லபடியாக கொடுங்க, தாழ்வாக இருங்க. உங்களால் ஒரு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலும் இது என்னால் அல்ல, எல்லாமே என் கடவுளால் தான் இல்லைன்னா என் குருவால் தான் முடிஞ்சுது அப்படின்ற ஹம்பிள் தான் என்னை பொறுத்தளவு கடவுள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக கீழே கொடுங்க. இந்த நூல் கண்டிப்பாக யார் யாருக்கு போகணுன்னு ஐயன் விரும்புகிறாங்க, இல்லைன்னா ஐயன் யாருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ கண்டிப்பாக போய் சேரும். எல்லாரும் கேட்டு பயன்பெற்று கொள்ளலாம் அப்படின்னு நான் விரும்பிக்கிறேன். நமஸ்காரம்.